தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கின்ற பொழுது அது அலங்காநல்லூரில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டும் இல்லை மஞ்சு விரட்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த காளைகள் விரட்டு இது எல்லாமே கோயிலோடு தொடர்புடையது. இதை திரு சு வெங்கடேசன் மறுக்க முடியுமா? கோயிலில் சாமி கும்பிட்டு தாங்க காளையை வகுத்து விடுவாங்க. அதுதாங்க இந்த நாட்டோட மரபு, அதுதாங்க பண்பாடு. சாமி கும்பிடாம கோயிலில் வந்து காளைங்களை விடுறது எங்காவது பார்த்துருக்கீங்களா? அப்போ சாமி கும்பிடுற காளைங்க அப்படின்னா அது வந்து மத சார்பான காளைங்களா? ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கம்யூனிஸ்டில் இவங்க மத சார்பின்மை என்கின்ற பெயரிலே ஹிந்து மதத்தினுடைய அடையாளம், பண்பாடு, கலாச்சாரத்தை சீரழிப்பது அல்லது அதை பற்றி அவமானப்படுத்துவது தான் இவங்களோட வேலையே. கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு தான் காளை வந்து விடுவாங்க. இல்லை சாமி காளைங்கிறத தனியாக உண்டு ஜல்லிக்கட்டுக்கு. முதல் காளை யாரோட காளை? சாமியோட காளை தான் வெளியில் வரும். அப்போ கோயிலிருந்து ஜல்லிக்கட்டை பிரிக்கலான்னு நினைக்கிறாங்களா? ஜல்லிக்கட்டு என்பது ஹிந்து கலாச்சாரத்திலே, ஹிந்து பண்பாட்டிலே, ஹிந்து மத வழிபாட்டிலே ஒரு கூறு. அதனால தான் காளையை வந்து சாமியாக பார்ப்பாங்க. நீங்கள் மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுங்கிறதே, பொங்கலுங்கிறது என்னங்க? சூரிய கடவுளை பார்த்து கும்பிடுறது. வேற ஏதாவது மதத்தில் கற்பூர ஆரத்தி காட்டுறாங்களா? பொங்கலுக்கு ஆரத்தி காட்டுறோம். மாலை போட்டு திருநீர் வைக்கிறது உண்டா மற்ற மதத்தில்? இந்த மதத்தில் தாங்க உண்டு. இதெல்லாம் இன்னும் முட்டாள்தனமாக இருக்குது. கோயில் சம்பந்தமானது இல்லை பண்பாடு சம்பந்தமானதுன்னா உடனே எல்லாத்தையும் பிரிச்சுடுவீங்களா நீங்கள்? ஜல்லிக்கட்டு என்பதே ஹிந்து மதத்தினுடைய, ஹிந்து கலாச்சாரத்தினுடைய, சனாதன தர்மத்தினுடைய ஒரு பகுதி. சனாதன தர்மம் தான் மனுஷன் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மிருகங்களையும் சமமாக பார்ப்பதற்கு சொல்லித் தருகின்ற ஒரு தர்மம் அது.